ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய சயின்ஸ் அப்புறமா ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கண்டிப்பாக அது குழப்பமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். புரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கதையை அப்படியே பாருங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 22. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகமே பத்திக்கிட்டு எரிஞ்சுது. இந்த ஒரு சம்பவத்தை கேட்டக்லிசம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. இந்த ஃபயரோட கோவத்துக்கு முன்னாடி மக்களோட ரிலீஜியஸ் லாங்குவேஜ் எதாலையும் தப்பிக்க முடியல அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஹலோ, யோனா தான் பேசுறேன். ஷீன்ரா அவங்க கம்பெனில இருந்து தனியா பிரிஞ்சுட்டான். கூடிய சீக்கிரமே ஷோபா அவனும் மீட் பண்ணிக்கிடுவாங்க. எவஞ்சலிஸ்ட் நினைச்சது நடக்க போகுது. லாட்டோம் அப்படின்னு நம்ம போனை வைக்கிறான். இப்போ ஹாவமியா அப்படிங்கிற ஒரு ஹை லெவல்ல இருக்கிற ஒருத்தி அங்க வரா. சோலார் ஏற ஆரம்பிச்சு 200 வருஷங்கள் கழிச்சு இப்பதான் நம்ம ஆசைப்பட்டது நடக்க போகுது. நான் அதை போய் பாக்குறதுக்கு ஒரு இடம் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு யோனா போறான். ஹியூமன் கம்பஷன் எல்லாமே இந்த இடத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லவும், இல்ல எனக்கு புரியல, நான் டோலா லிங்க் கூட கனெக்ட் ஆகி தானே இதை பாக்குறேன், இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த இடம் தான் டோலா, என்னோட யூனிவர்ஸ். இல்ல இதை பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் மக்கள் சொன்ன வார்த்தையை சொன்னா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் நரகம் அப்படின்னு நம்ம சொல்றான். அண்ட் அவனுக்கு பின்னாடி இருக்கிறது தான் எவாஞ்சலிஸ்ட். அதுதான் மத்த எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த எவாஞ்சலிஸ்டோட ஆசீர்வாதம் இல்லாம உன்னால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ தான் என் தம்பியை பிரெயின் வாஷ் பண்ணி இங்க வச்சிருக்கியா, நீ யாரு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகிறதுக்குள்ள ஷோ நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வந்துருதான். ஷீன்ரோ என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு விக்டர் கேட்கறான். எவாஞ்சலிஸ்ட் ஆசீர்வாதம் இல்லாம ஒரு டோலாவை வச்சு உன்னால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஷோ சொல்லவும், இந்த மொத்த வேர்ல்டையும் அவன் கோல் பண்ணி ரோமியோட எக்ஸ்பான்ஷனை ஸ்டாப் பண்ணி அவன் டைமே ஸ்டாப் பண்றான். நம்மளால அவனை வின் பண்ண முடியாது அப்படின்னு விக்டர் சொல்லவும், அதுக்கு வாய்ப்பில்லை நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கூட இருக்கிறவன் சொல்றது கரெக்ட் தான். ரோமியோட எக்ஸ்பான்ஷனை ஃப்ரீஸ் பண்றது மூலியமா என்னால டைமை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு ஷோ சொல்லவும், இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். பட் நம்ம ஹீரோ தான் அடி வாங்குறான். ஷோ செம ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அவன் ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவோட உடம்புல நிறைய இடத்துல அவன் குத்துறான். இப்படியே போனா நீ செத்துருவ ஷீன்ரோ, வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு விக்டர் கூப்பிடுறான். உன்னால ஜெயிக்க முடியாது நேவ் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன வேர்டாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு அது புரியணும்னு அவசியம் இல்லைன்னு ஷோ சொல்லவும், உன்ன மாதிரி முட்டாளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், உன்னோட அண்ணனால என்ன பண்ண முடியுங்கிறத காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கவும், அண்ணா உங்களால முடியும் அப்படின்னு விக்டர் கத்தவும், நான் எப்பண்டா உனக்கு அண்ணனானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வெறும் டோலாவை வச்சு உன்னால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஷோ சொல்லவும், அதையும் பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றான். பட் நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம சின்ன வயசுல தொட்டு பிடிச்ச விளையாண்ட மாதிரி இப்போ விளையாடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கேம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம சொல்லவும், என்ன பயப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஃபயரை கொண்டு வரவும், டோலா லிங்க் மூலியமா நம்ம ஹீரோட மெமரி ஷோக்கு தெரியுது. என்னது இது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அப்படியே தடுமாறவோ, பார்த்து அப்படின்னு விக்டர் சொல்றான், நான் இவ்வளோ ஃபாஸ்டா மூவ் அவன் நானே எதிர்பார்க்கல, அதனால தான் டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அவன் கூட டோலா லிங்க் மூலியமா கனெக்ட் ஆனேன். அந்த எவாஞ்சலிஸ்ட் கிட்ட இருந்து இவனுக்கு கிரேஸ் கிடைக்குது. அது யாரு, முதல்ல அது ஹியூமன் தானா, எப்படியாச்சும் என் தம்பியை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோன்னு செம ஃபாஸ்டா மூவ் ரெடி ஆகிறான். பட் ஷோ டைம் ஃப்ரீஸ் பண்ணி அசால்ட்டா நம்ம ஹீரோவை அடிச்சு போடுறான். இப்போ ஷோ நம்ம ஹீரோ மூஞ்சிலே அடிக்கவும், நம்ம ஹீரோக்கு அப்படியே ரத்தமா வருது. இப்படியே போயிட்டு இருந்தா நான் இறந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். சர்வர் யூனிவர்ஸ் அப்படின்னு ஷோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கட் பண்றான். ஹீரோக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, ஆனாலும் மயங்காம நின்றுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அவனால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு ஷோ சொல்றான். எமோஷன்ஸ் மூலியமா தான் மத்தவங்க கூட நம்ம ஹீரோ வந்து டோலா லிங்க் மூலியமா கனெக்ட் ஆனா, சோ எமோஷன்ஸ் யூஸ் பண்ணி ஷோ கூட நம்ம ஹீரோ கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அம்மாக்கு பண்ண ப்ராமிஸை காப்பாற்றணும், நான் இன்னும் ஃபாஸ்டா போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா போறான். பட் என்னதான் ஃபாஸ்டா போனாலுமே ஷோ நம்ம ஹீரோவை டக்குனா அட்டாக் பண்ணிடுதான். ஷீன்ரோ இதை நிறுத்திக்கோ, எப்படியே போனா நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு எதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஷோ நம்ம ஹீரோ போட்டு அடிக்கவும், ஏன்னா நீ என் பிரதர், எனக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுக்கு ஏன் நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் ஒன்றும் தனியா இல்ல, என்ன நிறைய பேர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் என்கிட்ட எப்பவோ இருக்கும், அதே கருணையை நானும் உனக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அவன் கூட இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது ஷோ, உன்னை பொறுத்தளவு நீ என்ன ஒரு பெரிய ஆளாவே நினைக்கல, இத்தனை நாள் உன் லைஃப்ல இல்லாம திடீர்னு வந்த ஒரு பர்சன் தானா, ஆனா அம்மாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு. உனக்கு வேணா நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஷோ, நீ உயிரோட இருக்கிறத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஷோ அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். நம்ம ஹீரோ ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். ஷோ உடனே டைம் ஸ்டாப் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ எங்கேயுமே காணோம். இவன் எங்க போயிட்டான், இது என்னோட யூனிவர்ஸ், என்ன தவிர வேற யாரும் மூவ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு ஷோ நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். இப்போ கம்பெனி ஒன்று காமிக்கிறாங்க. வெளியே என்னடானா எர்த்குவேக் வந்திருக்கு, இப்பெல்லாம் இது அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லி கரீம் நினைக்கிறான். கம்பெனி ஒன்ல லுட்டனண்டா இருந்த ரீகா துரோகம் பண்ணிட்டதுனால இப்போ புது லுட்டனன்ட் வந்திருக்கான். அவங்க கண் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வயான்கோங்கிறவன் கேட்கவும், ஷீன்ரோ இந்த விஷயத்துல சம்மந்தப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு கம்பெனி ஒன் கேப்டன் சொல்றான். டைம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம ஹீரோவை எங்க தேடியோ காணும். ஷோ அவனோட லிமிட் அடைஞ்சிருந்தான். ஸோ இப்போ அந்த டைம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற செவுத்துல போய் முட்டுறான். ஓ, நான் உன்னை தாண்டி வந்துட்டேனா, இது ரொம்பவே ஸ்பீடா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ எங்க காணாம போயிட்ட, இது நீ எப்படி பண்ணான்னு கேட்கவும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் நம்ம ஹீரோ டோலா லிங்க் மூலியமா கனெக்ட் ஆகும். நம்ம ஹீரோட மெமரிஸ் அவனுக்கு தெரிய வருது. இந்த பொய்யான மெமரிஸ் எனக்குள்ள திணிக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு ஷோ சொல்றான். டைம் ஸ்டாப் பண்ணியுமே கூட ஷோவால அவனை பார்க்க முடியலையா, அவன் ஃபாஸ்டா மூவ் ஆனதுல அவன் பாடியால அதை தாங்க முடியாம அது சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் லெவலுக்கு பிரிஞ்சு போயிருக்கும். ஹைப்பர் ஸ்பீட்ல போனா அப்படிதான் நடக்கும். ஆனா இவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான், பைரோகினெட்டிக்கா இருக்கிறவங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி விக்டர் போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்கான். ஷோ டைமை ஃப்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். நான் இது போக போக இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு, இவனோட பாடி சபடாமிக் பார்ட்டிகல் லெவல்ஸ்க்கு போனாலுமே கூட லைட்டை விட அவன் ஃபாஸ்டா
ஃபாஸ்டா டிராவல் ஆனதுல இவன் டைம் டிராவல் பண்ணி இவனோட பாடி நார்மலா ஒன்னா இருந்த அந்த ஸ்டேட்டுக்கு இவன் போயிருந்தான். ஆனா இதை அவன் கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தா இந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோலே கிரியேட் ஆயிரும். நான் இப்பவே ஷீன்ரோவை தடுத்தாகணும். ஆனாலும் இது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பொறுமையா பாப்போம் அப்படின்னு சொல்லி விக்டர் சிரிக்கிறான். இவன் ஃபாஸ்டா மூவ் ஆனா தானே பிரச்சனை. அதுக்கு முன்னாடியே நான் டயத்தை ஸ்டாப் பண்ணியதான் அப்படின்னு சொல்லி ஷோ டயத்தை ஸ்டாப் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனா ஹீரோ மூவ் ஆகி ஷோவை பஞ்ச் விடுறான். என்னோட டைம் ஜோன்ல நீ எப்படி மூவ் ஆன அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். எமோஷன்ஸ் மூலியமா நான் மத்தவங்க கூட கனெக்ட் ஆனேன். அதே மாதிரி என்னோட எமோஷன்ஸை வச்சு நான் இப்போ உன் கூட கனெக்ட் ஆயிருக்கேன். சோ எவாஞ்சலிஸ்ட் கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கிற அந்த கிரேஸ் இப்போ எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஷீன்ரோ அவன் எவால்வ் ஆகிட்டு இருக்கான். புது 4th ஜெனரேஷனையும் அவன் கிரியேட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி யோனா சிரிச்சிட்டு இருக்கான். உன்னோட டோலா பஸ்ட் இந்த எவாஞ்சலிஸ்க்கு தேவை, அதை ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு அப்படின்னு ஷோ சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே செம ஃபாஸ்டா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பிளட் போனாலுமே திரும்பவும் அது நம்ம ஹீரோ பாடியிலே வந்து ஜாயின் பண்ணுது. இவங்க ஃபைட் பண்றது கண்ணுக்கே தெரியல. அந்த லெவலுக்கு ஃபாஸ்டா இவங்க ஃபைட் பண்றாங்க. விக்டராலையும் அதை பார்க்க முடியல. அவங்க ஃபைட் பண்றது உனக்கு தெரியுதா? ஈவன் நம்ம ஹியூமனா இல்லாதப்ப கூட நம்மளால இதை பார்க்க முடியல. அவங்க எத்தனை அட்டாக்க ஒரு செகண்ட்ல மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோனா பாக்குறான். என்ன அவ்வளவுதானா அப்படின்னு ஷோ கேட்கவும் இதை நான் ஒரு நாள் ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஷோ வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறான். என்ன தம்பி முடிஞ்சா என்ன வந்து பிடி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கோம். டக்குனு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோட வாயில இருந்து ரத்தமா வருது. நீ ஓவர் ஹீட் ஆயிட்ட, உன் லிமிட் அடைஞ்சிட்ட அப்படின்னு ஷோ சொல்லவும் நம்ம ஹீரோ எந்திக்கலான்னு போறதுக்குள்ள ஷோ திரும்பவும் நம்ம ஹீரோவை அடிக்கிறான். ஷீன்ரோ வேண்டாம், இதை நிறுத்திக்கோ. நீ போற ஸ்பீட உன் பாடியால ஹேண்டில் பண்ண முடியல. நீ ஹைப்பர் ஸ்பீட்ல போகும்போது உன் பாடி சபடாமிக் பார்ட்டிகல்ஸா மாறிடுது அப்படின்னு விக்டர் சொல்லுவான். அப்படின்னா நான் பல தடவை இறந்து போயிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ லைட்டை விட ஃபாஸ்டா டிராவல் பண்றதுனால தான் திரும்ப உயிரோட வந்துட்டு இருக்க. பட் சபடாமிக் பார்ட்டிகல் லெவலுக்கு நீ போகும்போது ஓவர் ஹீட் ஆகி உன் ஃபயர் பவரை யூஸ் பண்ண முடியலன்னா உன்னால திரும்ப வர முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா நான் ரியலாவே இறந்து போயிருப்பேனா? பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இப்போ எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. உன் கூட சேர்ந்து விளையாடுறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ மெமரிஸ் அவனுக்கு லைட்டா தெரியுது. ஷீன்ரோ வேண்டாம், ஒருவேளை நீ திரும்ப வராம போகலாம் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்லவும் நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். என் தம்பியை திரும்பவும் விட்டுட்டு போனா நான்லாம் என்ன ஒரு அண்ணன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ டோலா அப்படிங்கிற அந்த இன்னொரு யூனிவர்ஸ்ல வந்துட்டு வேற ஒரு எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற ஒரிஜினலான ஒருத்தன் இருக்கான். அவனோட பவர்ஸை வந்துட்டு நம்ம ஹீரோவோட தம்பி கூட அவன் ஷேர் பண்ணிக்கிட்டான். அதனாலதான் ஷோவால டைமே ஃப்ரீஸ் பண்ண முடியுது. அவனோட பவர்ஸை ஷேர் பண்ணிக்கிடாம இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் எல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. அண்ட் இந்த எவாஞ்சலிஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவோட தம்பியை எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஷோ வந்துட்டு நம்ம ஹீரோ கூட இருந்ததையே சுத்தமா மறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டை விட ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். நம்ம ஹீரோவோட பாடியால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அவ்வளோ ஸ்பீடா போகும்போது நம்ம ஹீரோவோட பாடி துண்டு துண்டா சின்ன சின்ன பீஸா பிஞ்சிருது. பட் நம்ம ஹீரோ லைட்டை விட செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறதுனால அது திரும்பவும் டைம் டிராவல் ஆகி நம்ம ஹீரோ ஒன்னா ஜாயின்ட் ஆயிருந்த அந்த ஷேப்க்கு திரும்ப வந்துருது. குவாண்டம் தியரி டைம் டிராவல் இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். புரியலனாலுமே பரவாயில்ல. நம்ம ஹீரோ எப்படியோ வேற லெவல்ல மாஸ் காட்டுறான். இவங்களோட ஃபைட் இன்னும் முடியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.